பூமியும் முத்தலகும் அஞ்சலியை தேடிக்கிட்டு வர்றாங்க. அப்ப தயா வீட்ல இருந்து வர்றாரு. தயா கிட்ட பூமி கேக்குறாரு அஞ்சலி எங்கன்னு. அதுக்கு தயா சொல்றாரு அஞ்சலி இங்க இல்ல. முத்தலகு நீங்க போய் தேடுங்க, அஞ்சலி இருக்காளான்னு பார்த்து சொல்லுங்க, நான் தயாவை சமாளிச்சுக்கிறேன். முத்தலகு வீட்டுக்குள்ள போறாங்க. அஞ்சலி நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு தெரியும், மீனாட்சிய வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நல்லா தெரியும் எனக்கு, வாங்க வெளிய அப்படின்னு முத்தலகு சொல்றாங்க. அஞ்சலி வர்றாங்க மீனாட்சிய தூக்கிக்கிட்டு. ரெண்டு பேத்துக்கும் சண்டை நடக்குது. முத்தலகு கேக்குறாங்க குழந்தைய கொடுத்துருங்க அஞ்சலி. அஞ்சலி சொல்றாங்க மீனாட்சி என்னோட பொண்ணு, அவளை உங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். முத்தலகு கால்ல விழுகுறாங்க. தயவு செய்து குழந்தைய கொடுத்துருங்கன்னு அஞ்சலி கிட்ட கெஞ்சுறாங்க. மீனாட்சிய கீழே வைக்கிறாங்க அஞ்சலி. முத்தலகு பிள்ளைய தூக்குறப்ப அஞ்சலி முத்தலகு தலையில அடிச்சிடுறாங்க. வலிய பொறுத்துக்கிட்டு முத்தலகு குழந்தைய தூக்குறாங்க. மீனாட்சி என்னோட குழந்தை, நான் இந்த ஊர் உலகத்துக்கு சொல்லுவேன். அப்ப அஞ்சலி சொல்றாங்க முத்தலகு உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சா நான் அடிச்ச உடனே? திருப்பியும் அடிக்கிறாங்க ஒரு கட்டைய வச்சு முத்தலக. முத்தலகு தரையில விழுந்து கிடக்குறாங்க. மீனாட்சிய அஞ்சலி தூக்கிக்கிட்டு போறாங்க. உங்ககிட்ட நான் செத்தாலும் கொடுக்க மாட்டேன் குழந்தையன்னு சொல்லிட்டு போறாங்க. தயாவுக்கும் பூமிக்கும் சண்டை நடக்குது. பாலாவுக்கும் பூமிக்கும் இன்னொரு சண்டையும் நடக்குது. அப்ப பாலா பின்னாடி நின்னு கட்டைய வச்சு பூமிய அடிக்க ட்ரை பண்றாரு. அப்ப முத்தலகு எவ்வளவு தைரியம் இருந்தா என் புருஷனை பின்னாடி நின்னு அடிப்பன்னு கட்டைய பிடிக்கிறாங்க. தயா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த பூமி அந்த சண்டைய நிறுத்திட்டு முத்தலகு என்னைய உனக்கு நல்லா தெரியுதான்னு கேக்குறாரு. முத்தலகு சொல்றாங்க பூமி உங்களை எப்படி எனக்கு தெரியாம இருக்கும், என்னோட உயிரே நீங்க தாங்க அப்படின்னு சொல்றாங்க பூமியை பார்த்து. இன்று ரஷ்யாவின் நாணயம் ரூபிள். நாளை சிந்திப்போம்.